வணக்கம். 2024 டிசம்பர் 17 செவ்வாய்க்கிழமை காலை வானிலை ஆய்வறிக்கை. காலை வணக்கத்துடன் ராஜா. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அடுத்தடுத்து அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது தற்போது நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் தற்போதைய நிலை. அடுத்தடுத்து இது வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளதா? 5ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து இன்று முதல் எந்தெந்த பகுதிகளில் மழை பொழிவை ஏற்படுத்த இருக்கிறது? அதன் தாக்கம் எவ்வாறு இருக்கும்? தற்போதைய வானிலை அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்களில் டிசம்பர் 17 இன்று முதல் டிசம்பர் 20ஆம் தேதி காலகட்டங்களில் மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை. இது குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தற்போதைய வானிலை அமைப்பு. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வருகிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் இந்த தாழ்வு பகுதி மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடற்பகுதிக்கு வருகை தந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மேலும் வலுப்பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. காற்றழுத்த தாழ்வு மண்டலமெல்லாம் வலுப்பெறத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை பார்த்திங்கன்னா வலுப்பெறும். இந்த தாழ்வு பகுதி நாகை மாவட்டம் கோடியக்கரையிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. அதேபோல் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இந்த தாழ்வு பகுதியும் பெஞ்சல் புயல் போன்றே பல்வேறு வானிலை காரணிகளால், அதாவது அரேபிய உயரழுத்தம், பசிபிக் உயரழுத்தம் போன்ற இருவேறு உயரழுத்தத்தின் பிடியில் இருப்பதன் காரணமாக டிசம்பர் 17, 18, 19, 20 ஆகிய 4 நாட்களுக்கு தமிழக கடற்கரைக்கு அருகே மிக மெதுவாக நகர்ந்து ஒரே இடத்தில் மையம் கொண்டு தமிழகத்தில் கனமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. குறிப்பாக இன்று முதல் டிசம்பர் 17 இன்று முதல் டிசம்பர் 20 வரை தமிழகத்திற்கு ஒரு நல்ல மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 20ஆம் தேதி படிப்படியாக மேற்கத்திய இடையூறு இருந்து வருவதன் காரணமாக டிசம்பர் 20ஆம் தேதி மேற்கத்திய தாக்கம் இதை வலுவிழக்க செய்யும். அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பார்த்திங்கன்னா இது வலுவிழக்க செய்யும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பொறுத்தவரை வடகடலோர மாவட்டங்களை மையமாக வைத்து 5ஆம் சுற்று பருவமழை பார்த்திங்கன்னா பொழிய இருக்கிறது. சென்னை முதல் நாகை வரை ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள் மழை பொழிய இருக்குது. முதல்ல வட மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். வட கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளிலும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழையை எதிர்பார்க்கலாம். இந்த தேதிகளில் ஒரு சில இடங்களில் அதீத கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கேடிசிசி சோன் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் டிசம்பர் 18, 19, 20 ஆகிய தேதிகளில் அதீத கனமழை பெய்யத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று முற்பகல் 10 மணிக்கு மேலே, அதாவது இன்று காலை 10 மணிக்கு மேலே ஒரு 12 மணிக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா மழை பொழிய தொடங்கிடும். இன்று முற்பகல் வடகடலோர மாவட்டங்களில் மழை பொழிய தொடங்கிடும். டிசம்பர் 20ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா இந்த மழை பார்த்திங்கன்னா வட தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மழை நீடிக்கும். விட்டு விட்டு கனமழை பொழிவாக பொழியக்கூடும். வடக்கு உள் மாவட்டங்களிலும் ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும் பரவலாக அநேக இடங்களில் கனமழை பொழிவை எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி பகுதிகளில் பெஞ்சல் புயலின் பெரிய பாதிப்பை சந்தித்து கடந்த தாழ்வு பகுதியிலும் மிக கனமழையை சந்தித்து ஒரு பெரிய இயற்கை பேரிடரை சந்தித்துள்ளது. இந்த மாவட்டங்களுக்கு கூடுதல் கவனம், எச்சரிக்கையும் தேவைப்படுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சில இடங்களில் மிக கனமழை பொழியக்கூடும். அதாவது குறிப்பாக இந்த கேடிசிசி
சோனில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மழை பொழிவு இருக்குது நாளையிலிருந்து. இதன் காரணமாக நீர்நிலைக்கு அருகில் இருப்பவர்கள், தாழ்வான இடங்களில் இருப்பவர்கள் பாதுகாப்பாக வந்து பார்த்தாக்க இருக்கணும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் கடந்த பெஞ்சல் புயல் மற்றும் போன ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னை சுற்றியுள்ள நீர்நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா 85% வந்து பார்த்திங்கன்னா நீர் நிரம்பி விட்டது. தற்போது அதீத கனமழை எச்சரிக்கை காரணமாக தமிழக அரசு வந்து பார்த்தாக்கா நீர்நிலைகளை 75% குறைத்து நீர்நிலைகளை கண்காணிக்கப்பட்டு வராங்க. இருந்த போதிலும் மண்ணின் ஈரப்பதம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படுவதால் 3 நாட்களுக்கு வடகடலோரம் அருகே வந்து நீடிக்கும் நிலை இருப்பதால் கண்டிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஒரு அதீத கனமழை பொழிவு இந்த 3 நாட்களில் ஒரு 50 சென்டிமீட்டர் கிட்ட மழை பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீர்நிலைகளுக்கு அருகில் இருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு வந்து பார்த்தாக்க இருக்கணும். இல்லை காற்று அச்சம்லாம் தேவையில்லை. இது நமக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட வந்து பார்த்தாக்க உருவாகாது. இது ஒரு நன்கமைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மழை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். கவனமாக வந்து பார்த்தாக்க இருக்க வேண்டும் என்று சொல்கிறேனே தவிர உங்களை பயமுறுத்தத்துக்கு இதை நான் சொல்லலை. தென் மாவட்டங்களில் பொழிந்தது போல இந்த சுற்றில் பெரும் மழை சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அதீத கனமழை பொழியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாளைய மறுதினம் உலக வானிலையாளர்களின் கணிப்புகள் மற்றும் பல்வேறு மாடல்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே தான் வந்து பார்த்தாக்க இருக்கும். இது எனக்கு ஒரு பெஞ்சல் புயலை போல் இது அனைவரையும் வந்து பார்த்தாக்க குழப்பிக்கொண்டே தான் இருக்கும். இது கரெக்டாக எங்கே கரையை கடக்கும், இல்லை கரையை கடக்காமல் இது வடகிழக்கு நோக்கி வந்து பார்த்தாக்க நகருமா என்பதெல்லாம் போக போக தான் வந்து பார்த்தாக்க நம்ம உறுதியாக சொல்ல முடியும். தற்போது வரை வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வானிலை மாடல்கள், வானிலையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு வழித்தடங்களை வந்து பார்த்தாக்க கூறிக்கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய வானிலையில் நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்தாக்க கொடுத்து வருது. நம்மளுடைய வானிலை கணிப்பின்படி கண்டிப்பாக இது 19ஆம் தேதி வரை சென்னைக்கு அருகிலே ஒரு 100 கிலோமீட்டர், ஒரு 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீடித்து ஒரே இடத்தில் நகராமல் இருந்து ஒரு நல்ல ஒரு கனமழை பொழிவை என்பதாக வடகடலோரம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்களே பார்க்கலாம் அந்த ரேடார் வரைபடத்தில் நமக்கு சென்னை முதல் இந்த கடலூர் வரை வடகடலோர மாவட்டங்களை நோக்கி அதிகமான மேகக்கூட்டங்கள் வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக வட மாவட்டங்களில் அனைத்து இடங்களிலும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய நாட்களில் கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதீத கனமழையும் வந்து பார்த்தாக்க எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளில். அடுத்து டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை குறிப்பாக மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர் போன்ற மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் ஒரு சில கடலோர பகுதிகளில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். டிசம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் வானம் வந்து பார்த்திங்கன்னா டெல்டாவில் மேகமூட்டமாகவும் விட்டு மிதமான மழை முதல் கனமழையாகவும் வந்து பார்த்தாக்க பொழியக்கூடும். வட கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக தரை காற்றானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்தாக்க வீசத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது காற்றுடைய அச்சம் தேவையில்லை. ஒரு ஆடி மாதம் வீசக்கூடிய ஒரு காற்று போல தான் வந்து பார்த்தாக்க இருக்கும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை கடந்த 3 சுற்றுகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இன்னமும் வந்து பார்த்தாக்க தண்ணீர் சூழ்ந்து தான் இருக்குது. விளை நிலங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் சூழ்ந்து இருக்குது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் கனமழை வந்து பார்த்தாக்க பொழிய இருக்குது இன்று காலை முதல். இதனால் மறுபடியும் தண்ணீர் தேங்கும் நிலை வந்து பார்த்தாக்க இருக்குது. வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை இடையூறு இருக்கும் என்பதால் வேளாண்மை பணிகளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து செய்யணும். அதாவது விதைத்தல் பணி, களை எடுத்தல் பணி, அதுக்கப்புறம் பூச்சி மருந்து தெளித்தல் போன்ற பணிகள்லாம் நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னாக்கா 20ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா மழைக்கு வாய்ப்புகள் வந்து பார்த்தாக்க இருக்குது. இன்று காலை 8 மணி முதலே வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிய தொடங்கிவிடும். இந்த சலனத்துடைய நகர்வை பொறுத்து டெல்டா கடலோர மாவட்டங்களான மயிலாடுதுறை, காரைக்கால், நாகை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை வந்து பார்த்தாக்க எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இன்று மாலை முதல் நாளை வரை
ஒரு மிக கனமழைக்கு வந்து பார்த்தாக்கா வாய்ப்பு இருக்குது. மழை வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். ஃபஸ்ட்டு சாரல், தூறல், மிதமான மழை, கனமழை இது போல தான் வந்து பார்த்தாக்கா அதிகரிக்கும். அதுபோல் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கொங்கு மண்டலம் போன்ற பகுதிகளில் இந்த நிகழ்வின் மூலம் பெரியதாக மழையை எதிர்பார்க்க முடியாது. குறிப்பாக 17, 18, 19 ஆகிய தேதிகளில் மழைக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா குறைவு. இந்த பகுதிகளில் இந்த நிகழ்வு 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வலுவிழந்த பிறகு இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிதமான மழை முதல் சற்று கனமழை வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே விட்டு விட்டு 21, 22 ஆகிய தேதிகள் வரை வந்து பார்த்தாக்கா மழை பொழியும். 20, 21, 22 ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கொங்கு மண்டலம் போன்ற பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்கும். 20, 21, 22 ஆகிய தேதிகளில் இது வலுவிழந்த பிறகு தான். அதே போல் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கடந்த சுற்றுல அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பரவலாக கனமழை, மிக கனமழை, அதீத கனமழையை வந்து பார்த்தாக்கா தென் மாவட்டங்களை வந்து பார்த்தாக்கா பார்த்தது. அது குறிப்பாக தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி போன்ற மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு 50 சென்டிமீட்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவை சந்தித்தது. ஆனால் இந்த சுற்றுல தென் மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழைக்கான வாய்ப்பு வந்து பார்த்தாக்கா குறைவு தான். அதாவது இந்த 17, 18, 19 ஆகிய தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு குறைவுங்க. இது வலுவிழந்த பிறகு 20, 21 ஆகிய தேதிகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மிதமான மழை முதல் சற்றே கனமழை வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே ஒரு இடத்துல பெய்யும், ஒரு இடத்துல பெய்யாது. இது போல் வந்து பார்த்தாக்கா பொழியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒட்டு மொத்தமாக பார்த்தாக்க தமிழகம் முழுவதும் இன்று நண்பகல், அதாவது சென்னை முதல் நாகை வரை, குறிப்பாக இன்று நண்பகல் முதல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5ஆம் சுற்று பருவமழை வந்து பார்த்தாக்கா தொடங்க இருக்குது. குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களை மையமாக வைத்து இந்த சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா பருவமழை வந்து பார்த்தாக்கா அமையும். அதனால் சென்னை முதல் கடலூர் வரை வடகடலோர மாவட்டங்கள் மிகுந்த எச்சரிக்கை தேவை. கண்டிப்பாக இங்கு 30 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து பார்த்தாக்கா இருக்கும் இந்த 3 நாட்களில். அதேபோல் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு குறைவு வரும் 20ஆம் தேதி வரை. இந்த சுற்றில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் அதீத கனமழை பொழிய இருக்கிறது. மிகுந்த எச்சரிக்கை தேவைப்படுகிறது. ஆகவே விவசாய பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் எமது துல்லியமான வானிலை அறிந்து தொடர்ந்து எமது வானிலையுடன் இணைந்திருங்கள். இதுவரை தொடர்ந்து நீடித்தமைக்கு மிக்க நன்றி.